ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து சீனுவை வந்து எனக்கு முடிஞ்சா நீ தாலி கட்டிப்பாரு, உன்னால் முடியுமா அப்படின்னு சவால் விடுறாங்க. சீனு வந்து அதிரடியாக என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே சீனு வந்து ரொம்ப சந்தோஷமாக மாயா வந்து ஓலக்குடிசையில் பார்த்தேன் அப்படின்னு அவள் தான் என்னோடய வருங்கால மனைவி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து தனா வந்து சொல்கிறாங்க, ஓ அப்படியா விஷயம்னு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கப்ப உங்களை பார்த்தா தான் மாயா வந்து சொல்கிறாங்க, எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. இந்த காலத்தில் இப்படி பார்த்துட்டாங்களாம், பார்த்தோன்னா அவன் தான் ஹஸ்பண்ட் தான், நீங்கள் என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, முதல்ல வளர்கிற வழியை பாருங்கள், சின்ன பிள்ளை மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு தனா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு கோச்சை பார்த்தேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்படின்னோடனே, நீயுமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்காமல் பொழப்ப பார்க்கலாம், வா போகலாம் அப்படின்னோடனே அவங்க வந்து தனா வந்து கோச் கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு வருத்தப்படுறாங்க. அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே வந்து மாயா கூட வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து ஹாலில் வந்து சீனு உட்காந்துட்டு இருக்காங்க. மாயாவை ஃபுல்லாக வந்து வம்புலுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். மாயா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து நைஸாக நவுந்து போக பார்க்குறாங்க. வேணாம், இவன் கூப்பிட்டுட்டான், மறுபடியும் போகிறது தான் பெட்ரு அப்படின்னோடனே எனக்கு அந்த ஃபேனை போட்டு விடேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஃபேனை போட்டு விட்றாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமேட்டுக்கு சீனு கூப்பிட்றாங்க, ஃபேன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஃபேன் ஓட மாட்டேங்குதுன்னா கையில் சுற்று, அதுக்கே என்னையை கூப்பிட்ற அப்படின்னோடனே மாமனுக்கு ஆசை அப்படி வேர்க்குதில்ல, நீ கொஞ்சம் விசிறி விடு அப்படின்னு சொன்னோன்னே போய் விசிறி எடுத்துகிட்டு வராங்க. இந்த விசிறிக்க அப்படின்னோடனே, இல்லை நீ விசிறி விட்டே ஆகணும், அப்போ தான் என் மாமனுக்கு வந்து வேர்வெல்லாம் போகும் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் மாயாவும் விசிறிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம கடுப்பாகிட்டு இருக்காங்க சாரு, என்ன இவங்க இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து விசிறிக்கிட்ட இப்போ இது பத்தலை, இன்னும் நல்லா விசிறினோன்னா உனக்கு கை இருக்குல்ல நீயே விசிறிக்கணும், மாயா வந்து விசிறியை கீழே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மாடிக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சீனு வந்து இந்த மாயா இந்த துணியெல்லாம் வந்து கொஞ்சம் துவச்சி எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சீனுவோட ட்ரெஸ்ஸு என்னை பார்த்தா உனக்கு வந்து வேலைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு வேலை செய்கிறதுக்கு அப்படின்னோடனே, சேச்சே இந்த மாமனுக்கு ஆசையாக வந்து நீ இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னோடனே வாங்கிக்கிறாங்க. வாங்கினோன்னே வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து தூக்கி கீழே வீசி விட்டுறாங்க. மாயா என்ன பண்ணுற அப்படின்னோடனே, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு என் கிட்டக்க வந்தால் உன்னை தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சீனு வந்து வெளியில் வந்து கிளம்பலான்ட்டு பைக் எடுக்கலான்ட்டு வராங்க. ஐயோ இவன் வந்து மறுபடியும் தொல்லை பண்ணுவானே அப்படின்ட்டு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் கரெக்டாக சீனு கண்டுபிடிச்சி, மாமா ஆசையாக வெளில போயிட்டுருக்கேன்ல, எனக்கு கொஞ்சம் தண்ணி சொம்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஜானகி வந்து பார்க்குறாங்க. இவங்க என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னா, பட் இருந்தாலும் பெருசாக கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் மாயா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. சீனு தான் ரொம்ப ஓவராக வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க மாயா கிட்ட. அடுத்த சீன் வந்து கரெக்டாக சீனு வந்து ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்ருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து சாரு வந்து ஆசையாக ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என் ரூம்க்கு அதிசயமாக வந்திருக்க அப்படின்னோடனே, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. வரணுன்னா கேட்டு தானே வரணும், கேட்காம நீ மாட்டுக்கு வரைய அப்படின்னோடனே, நான் ஒய்ஃப், வருங்கால ஒய்ஃப், நான் கேட்டுட்டு வரணுன்னுலாம் நீ நினைக்கக்கூடாது, இந்தா உனக்காக செஞ்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னோடனே, நீ செஞ்சு கொடுக்குறதுலாம் நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும்னு அர்த்தம் இல்லை, நான் சாப்பிடவும் முடியாது அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக மாயா வந்து சீனுவை கூப்பிட்டு வெளில போகணும் அப்படின்னோடனே உடனே சீனு வந்துட்டு சந்தோஷமாக வா மாயா அப்படின்னோடனே, இல்லை வெளில போகணும், என்னை பைக்கில் அழைச்சிட்டு போ அப்படின்னோடனே உடனே வந்து சீனு வந்து வெளில போகிறப்ப இது என் கௌரவ பிரச்சனைன்னு சீனு கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ மாட்டுக்கும் வந்து போகிற அப்படின்னோடனே, நான் சொல்கிறத கையை விடு, என்ன அதிகாரம் பண்ண உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சாருக்கு நோஸ் கட்டு கொடுத்துட்டு மாயா கூட சந்தோஷமாக பைக்கில் வந்துட்டுருக்காங்க. பாதி வெளியில் போனதுக்கப்புறமேட்டுக்கு மாயா வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க. சீனு நிப்பாட்டினதுக்கப்புறம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நீ எந்த தைரியத்தில் என்கிட்ட வந்து சும்மா ஆகுன்னா மாமா குச்சி கட்டிட்டேன் அது கட்டிட்டேன்ட்டு என்னை ஓவராக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஆமாம் நீ என்ன தைரியத்தில் என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேங்கிற பேரில் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறதுக்கு பேர் என்ன தெரியுமா, வெக்கமே இல்லை, தேவையில்லாமல் வந்து நீ அந்த பொண்ணுக்கு உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, உனக்கு அவள் தான் ஒய்ஃபுன்னு உறுதியானதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. அது மட்டும் கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் நான்லாம் உன்னை வந்து லவ் பண்ணவும் மாட்டேன், எக்காரணம் கொண்டு உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உன்னை மாதிரி வந்து வளவலா குளக்குள ஆளை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் கிடையாது, இந்த ஊரில் உள்ளவங்க யாரையும் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், தேவையில்லாமல் வந்து நீ வந்து மனசில் வந்து ஆசையை வளர்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரிகிற வேலை வச்சுக்காத. ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, இப்போ நீ வந்து என்ன வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வந்து கோவப்படுத்துன, நானும் போனால் போகுது நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நீ வந்து ரொம்ப லிமிட் தாண்டி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து நீ நினச்சிட்டா இப்போ நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் வந்து சொல்கிறேன், நீ வந்து என்னை தாலி கட்ட முடியுமா, முடியாதுல்ல, நீ தான் பயந்தாங்குழி இல்லை,
முதல்ல வந்து உனக்கு மேலே எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. நீ வந்து சும்மா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக வந்து அவங்க யார் பேச்சையும் நீ கேட்காம வந்து இப்படி டபுள் மைண்டடாக இருக்க பார்த்தியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீ முதல்ல வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்க. உன்னை நம்பி ஒரு பெரிய மனுஷன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு, அந்த வாக்கையாவது ஒழுங்காக உன்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீ தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறதோ நினைக்கிறதோ இதோட நிப்பாட்டிக்க. நான் ஒரு லிமிட்டுக்கு மேலே சொல்ல மாட்டேன், அப்புறம் வந்து வேறு மாதிரி நான் வந்து ஸ்டெப் எடுப்பேன்ட்டு செம கடுப்பில் வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க.